ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்கிறாங்கன்னு வைங்க, நம்மளை வந்து ரொம்ப துன்பப்படுத்திடுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை நிந்திச்சோ அல்லது வாழ்க்கையை நாசம் பண்ணியோ அல்லது இமோஷ்னலாக டார்ச்சர் பண்ணியோ, என்ன 1000 வழி இருக்குல்ல, என்னத்தையோ பண்ணி நம்மளை துன்பப்படுத்திடுறாங்க. இப்போ வந்து நாம் அப்படியே பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னு வைங்க. அவனை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு, பிளான் போட்டுக்கிட்டு, திட்டம் போட்டுக்கிட்டு, அவன் இப்படி செஞ்சான்ல என்ன, நான் செய்கிறேன் பாரு, எப்படி செய்கிறேன் பாரு, அப்படி திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம்னாலே என்ன நடக்குது, நாம் அந்த தீமையினால இழுக்கப்பட்டுட்டோம், அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டோம் இல்லையா. அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுச்சுல, தலையை போட்டு ஆட்டுதுல. யாருங்க கண்ட்ரோல் இருக்கா? பழி வாங்கணும்னு நாம் நினைக்க அப்படி அந்த மோடில் போயிட்டோம்னாலே என்ன அர்த்தம், தீமை நம்மளை முடிய பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதன் கிரிப்பில் நாம் வந்துட்டோம். நாம் கண்ட்ரோல் இல்லையேங்க. நாம் என்ன அங்கே ரொம்ப ஜெயிக்கிறவங்களா நிற்கிறோமா? கிடையாதுங்க. கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். இப்படியே அந்த டைரெக்ஷனில் போய் பழியே வாங்கிட்டோன்னா சொல்ல முடியாது. நமக்கு விரோதமாக தீமை செஞ்சாங்களே, அவங்கள போலவே நாமும் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், நேரிடலாம். நாம் வெறுக்கிறோமே நம்மளுடைய எதிரி, இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான், என் வாழ்க்கை கெடுத்துட்டான், ஆனால் நான் அவனுக்கு செய்கிறேன் பாருன்னு நாம் போனோம்னா என்ன ஆகிடும், நாமும் அவனை போல் ஆகிடுவோம் கடைசியில். ஏன்னா இந்த பழி வாங்குறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பழி வாங்கணும்னு போயிட்டா நம்ம கண்ட்ரோலை இழந்து என்னத்தையா செஞ்சுருவோம் சில நேரம். ஏன்னா நம்ம மனிதர்கள். அதனால தான் பவுல் சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில், பழி வாங்குதல் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் பதில் செய்வேன். அப்போ ஏன்ட்ட விட்டுருன்றார் இதை. ஏன்னா நீ உருப்படியாக செய்ய மாட்டேன், நான் தான் ஜட்ஜுன்றார் கடவுள். இப்போ கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறாங்க, நாம் வந்து அவங்களுக்கு தீமை செய்கிறதுலே தீவிரமாக போயிட்டோம்னா நாம் அந்த தீமையினுடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துட்டோன்னு அர்த்தம். அது நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம், அது நம்மளை ஜெயிக்குதுன்னு அர்த்தம். அப்படியே போனோம்னா நாமும் அந்த தீமை செய்கிறவர்களை போலவே தீமை உள்ளவர்களாய் ஆகிவிடுறதுக்கு நேரிடலாம். அப்படி வேண்டான்னு சொல்கிறாரு. தீமையினால் வெல்லப்படாமல், எல்லாம் சொல்லுங்க, தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நன்மை செய்யறது. ஒருத்தவங்க உங்களை வந்து ரொம்ப துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி என்னென்னமோ செஞ்சு என்ன எவ்வளோ தீமை செஞ்சும் நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு போகாமல் நீங்கள் பாட்டு நிற்கிறீங்க பாருங்க, அப்போ தான் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசு ராஜாவை போல் இருக்கிறீங்க. நீங்கள் தீமையினால் வெல்லப்படலை, நீங்கள் அதை வென்று கொண்டு இருக்கிறீங்க. தீமையினால் இழுக்கப்படலை. அந்த தீமை உங்களை கசப்பா அப்படியே ஒரு வெறுக்கிற ஆளாக மாற்றிடல.